நான் இப்படி ஒரு படம் பண்றேன், நான் சினிமாவில் நடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வீட்டில் யார்ட்டுமே சொல்லல. சரி ஓகே சர்ப்ரைஸா கூட்டிட்டு போய் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி காலையில ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு போனேன். போன உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சரி ரிலீஸ் இல்ல, ரிலீஸ் ஆயிட்டு ஒரு 2 days கழிச்சு சண்டே 4th ரிலீஸ் ஆகுது. நான் 6th தான் வீட்டுக்கே போறேன். மார்னிங் 9 மணிக்கு வீட்டுக்கு போறேன். போன உடனே கிளம்புங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்றேன். சிஸ்டர் ஊர்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களையுமே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். வீட்டுல அம்மாவும் அப்பா வந்து இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் நான் வந்தோடனே பரபரப்பா கிளம்ப சொல்றான், சிஸ்டர் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அவங்க யாருக்குமே விஷயமும் தெரியாதா. கிளம்புங்க ஒரு இடத்துக்கு போகணும். நான் கொஞ்சம் சீரியஸான டோன்லயே தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். கிளம்புங்க ஒரு இடத்துல வெளியில போகணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க கற்பனையில வந்து சரி ஓகே பையன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாங்க, அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல சொல்றதுக்கு தான் நம்மளை கூட்டு போறான் அப்படின்ட்டு அவங்க டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு கற்பனைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் கற்பனையை வளர்த்துக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 11 மணிக்கு ஷோ. ஒரு 10:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி தேட்டருக்கு போறோம். தேட்டருக்கு போனோன்னு ஏன்டா அங்கே வெளியில போகணும்னு சொன்னா தேட்டருக்கு கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அங்கேயுமே வந்து அங்க வந்து மத்தியானமா வர சொல்லிட்டாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்ட்டு உள்ள போய் கூட்டு போயிருக்கீங்க ஃபேமிலி கடைசியா. உள்ள போயிட்டு உள்ள உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். படம் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம கேரக்டர் வர்ற மாதிரி இருந்தாலும் அவங்க நார்மலா உட்காந்து ஏதோ ஒரு படம் பாக்குறோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்க அப்படின்ட்டு இதுக்காகவே எங்களை கூப்பிட்டு வந்தையா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் இன்டர்வல் வந்த உடனே நல்லா எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சி அழுது. புதுசா ஒண்ணு கிடைக்கும் போது ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு ஃபேமிலியில ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தேட்டர்ல வந்தவங்க எல்லாம் இவனடா இவங்க அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு எட்டி பார்க்க வந்து அதுக்கப்புறம் தான் நாங்க இருந்து பார்த்துட்டு ஓ நீங்க தானே இந்த படத்துல பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெகக்னேஷன் பண்ணி அப்புறமேட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லப்பா நம்ம ஊருக்கார பையன் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிருக்கேன், சூப்பர்,